வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிக்கு புக் பிளாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டர் எடுத்துகிட்டு போய் சரி மீன் கடைக்கு எடுத்துகிட்டு போய் என்ன ஃபால்ட்டுன்னு கண்டுபிடிக்கலாம், இல்லை யாருக்கிட்டே தெரிஞ்சவங்ககிட்ட ரிப்பேர் பண்ண கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனால் அவர் அதோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சரி ஓகே நம்மளே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கழட்டி பார்த்துட்டே இருந்தேன். சரி கழட்ட முடியாமல் கழட்டிட்டேன். எப்படியோ கழட்டினா இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள சீல் வச்சுருக்காங்க. அதான் இது வந்து இன்டர்னல் மோட்டர்னால பார்த்தீங்கன்னா சீல் இருக்க தான் செய்யும், தண்ணி உள்ளே போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இந்த மோட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம நெருங்கிய நண்பர் ஒருத்தர் அவர் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு இதை ரெடி பண்ணி வைக்க சொல்லி. ஆனால் இது பார்த்தீங்கன்னா என்ன ஃபால்ட்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி எல்லாத்தையும் கழட்டி பார்த்துட்டு இருந்தேன். இந்த மோட்டர் டைப் பார்த்தீங்கன்னா சோபோ WP 3000F அக்வேரியம் இன்டர்னல் ஃபில்டர். இது பார்த்தீங்கன்னா 4-in-1, அதாவது நீங்கள் எல்லா யூஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 25 வாட் ஏசி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 3 அடி தொட்டிக்கலாம். இது சூப்பராக இருக்கும். வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. செமையாக இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா நான் ப்ளக் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். ஹெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் வந்து அதோட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த இம்பலரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இம்பலர் மேக்னெட் வந்து போயிருக்கும்னு நினைக்கிறேன். அதை வந்து நம்ம மேக்ஸிமம் அந்த ஹெட்டை தான் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட காஸ்ட்டும் கொஞ்சம் கம்மி தான். அதான் நாங்கள் அதை ரெடி பண்ணிவிட்டு நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். என்னோட வீடியோ முடிச்சுக்கிறேன். மலையிலலாம் சேஃபாக இருப்பீங்க நம்புறேன். அதோட லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.